ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று குருபெயர்ச்சி. ஸ்ரீ குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள், ஆண்டு முழுவதும் பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன மந்திரம், எப்படி சொல்லணும், எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இன்றைய நாள் குரு பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு குருவின் ஆதிக்கம் நிறைந்த நாள்லேயே நம்மளுக்கு வரக்கூடியது, ரொம்பவே சக்தி வாய்ந்தது. புதன்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அந்த நாளிலேயே குரு பெயர்ச்சி நடைபெறுவது மிக மிக சிறப்பு. சரிங்களா? இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மேசத்தில் இருந்து அவர் ரிஷபத்திற்கு போகிறார். இந்த குரு பெயர்ச்சி எந்த நேரத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 6:10 மேலே தான் பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவான். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் குரு பகவானுக்கு இந்த குரு பெயர்ச்சி வழிபாடுகள் நடைபெறுகிறது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், இல்லை இந்த வெயில் காரணத்தினால நாங்கள் வெளியிலலாம் போக முடியாது, வீட்டிலையே நாங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி. ஏன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பம் நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு வெயில் நம்மளை வாட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் உங்களால் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, கோவில்களுக்கெல்லாம் செல்ல முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க கோவிலில் போய் வழிபாடுகள் செய்து முடித்து விட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 108 முறை இன்றைய தினம் சொல்பவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாகவும், இந்த ஆண்டு ஓராண்டிற்கு உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பகவானின் காயத்ரி மந்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இப்போ இது பண வரவிற்கு மட்டும் கிடையாது. உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்க மாட்டேன்றாங்க, ஞாபக மறதி அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவர்களை கட்டாயம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லுங்கள். தினமும் சொல்ல சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும். அதனால் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை தினமும் சொல்ல சொல்லுங்கள். இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன். ஓம் குருதேவாய வித்மகே பரபிரம்மாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை படிக்காத குழந்தைகள் தினமும் சொல்லி கொண்டு வந்து குரு பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதை பெரியவர்கள் வழிபாடு செய்வது மட்டுமல்ல, குழந்தைகளையும் இந்த வழிபாட்டில் ஈடுபட செய்வது அப்படிங்கிறது மிக நல்ல பலனை நம்மளுக்கு தரும். இப்போ நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் போகலை, வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. எல்லார் வீடுகளிலும் குரு பகவானுடைய படம் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதனால் இந்த விளக்கில் குரு பகவானை நம்ம ஆகாவனம் செய்யணும். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி குரு பகவானை அந்த விளக்கில் எழுந்தருளை பண்ணி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுக்கோங்க. தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. 108 முறை சொல்லணும். கவுண்டிங்காக நீங்கள் கற்கண்டு, பொட்டுக்கல்ல, பூக்கள் எது வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். ஜபமாலை இருக்குது அப்படின்னா விசேஷம், அதையும் நீங்கள் வச்சு 108 முறை இந்த குரு பெயர்ச்சி அன்று இந்த குரு பகவானின் காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரை எந்த வேலைக்கும் போகலை, இதுவரை எந்த தொழில் செஞ்சாலும் அது விருத்தி ஆகலை அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த குரு பெயர்ச்சி அன்று இந்த மந்திரத்தை சொல்லி குரு பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்யணும்.
சும்மா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு சொல்லிட்டு எனக்கு நடக்கவே இல்லையேங்க, எந்த நாளதும் நடக்க மாட்டேங்குதுன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உள்ளன்போட உறுதியாக மனமுருகி அவனை நினைத்து நாம் சொல்லணும். இது இந்த கடவுளுக்கு மட்டும் நான் சொல்லலை, நம்மளுடைய பதிவுகளில் ஒவ்வொரு விசேஷங்களுக்கும் ஒவ்வொரு திதிகளுக்கும் சூட்சமமான பரிகாரங்களும் வழிபாடுகளும் நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒவ்வொன்றையும் மனமுகந்து நாம் செய்யணும், மனதார செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நாம் மனதார செய்யும் பட்சத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு விசேஷமான சக்தி உண்டு. அதை நல்லா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதை நான் இதை செய்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட நாம் முன் வைக்கிறத விட்டுட்டு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு உன்னை வழிபாடு செய்கிறேன், என் வாழ்க்கைக்கு தேவையானதை நீ செய்ய அப்படின்னு அவரை வழிபாடு செஞ்சு சரணாகதி அடைங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு பகவான் நம்மளை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும், பெரிய உச்சத்துக்கு போயிடும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருமே இந்த மந்திரத்தை சொல்லி வர வர தினமும் காலையில் சொல்லுங்க, ஒரு 3 முறை சொன்னாலே போதும்னு அவங்கள பழக்கப்படுத்துங்க. அப்போ கல்வியில் மந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட கல்வி ஞானம் அதிகப்படியாக அவங்களுக்கு சிறந்து விளங்குவார்கள் கல்வியில். அதனால் குழந்தைகளையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீங்களும் சொல்லி குரு பகவானின் பரிபூரண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.